அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டு கடைசியாக வரக்கூடிய மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி நாளில் எப்படி விரதம் இருந்து வழிபட வேண்டும், இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன, செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நாளில் நம்ம வீட்டு பூஜையில் கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டிய பொருளால் வீட்டில் சுபிட்சம் உண்டாங்க. அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டின் பார்த்தீங்கன்னா கடைசியும் ரொம்ப சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்குரிய வைகுண்ட ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி நாளுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான நாளுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு நாம் கொண்டாடுவோம். வருடத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஏகாதசிகள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரே ஒரு ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தாலே வருடம் முழுவதும் இருந்த 24 ஏகாதசிக்கான பலன்களும் 30 கோடி தேவர்களை வழிபட்ட புண்ணியமும் சேருன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிப்பது நிச்சயம் புண்ணிய பலனை சேர்க்குங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தையோ இந்த ஜென்ம பாவங்களை போக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சிறப்பாக அமைவதால் காலையிலே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கிட்டு பின்பு அந்த நாள் முழுவதும் பகல் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். துளசி நீர் அருந்தி கூட விரதம் இருங்க. மேலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் விரதம் இருக்கணும்னு இல்லைங்க. நாராயணனை மனதார உச்சரித்து கொண்டு மந்திரத்தை சொல்லி கூட நீங்கள் விரதம் இருக்கலாங்க. பகல் முழுவதுமே அமைதியாக இருந்து தூய மனதோடு பெருமாளை தியானித்து வழிபடலாம். இந்த நாளில் மதிய உறங்காதீங்க. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை தரிசித்து வழிபடுங்க. விரதம் இருக்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயண நமக என சொல்லி விஷ்ணு பகவானை வழிபட்டு வாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் கதைகளை கேளுங்க. விஷ்ணு சகசிரநாமம் ஓம் நமோ நாராயணா என மந்திரத்தை முடிந்தவரை உச்சரிக்கலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி அன்று துவாதசியில் துளசி தீர்த்தத்தோடு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த நாளில் பூஜை அறையில் அரிசி மாவு விளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். பச்சை கற்பூரம் சேர்த்து மணிக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து இனிப்பு அவல் படைத்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க. குளிர்ந்த நீர், வெள்ளம், ஏலக்காய், சுக்கு, சிறிது எலுமிச்சை சாறு கலந்த பானகத்தை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு முதல் புதன்கிழமை அதிகாலை 5 மணி வரை அமைந்திருக்குங்க. இந்த நாளில் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பம்கான நிச்சயம் தவறாமல் வழிபட்டு வாங்க. அதே போல் அனைத்து பெருமாள் கோவில்களும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அதிகாலையே 4:45 சொர்க்கவாசல் திறக்கப்படும். டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரையுமே தொடர்ந்து கோவிலுடைய சொர்க்கவாசல் திறந்தே இருக்குங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு வருவதால் விஷ்ணுவையும் முருகப்பெருமானை வழிபாட சிறப்பான பலன் தரப்போகுது. மேலும் இந்த நாளில் எந்த பொருட்களை வாங்கினா விஷ்ணு பகவானும் முருகன் அருளால் இரட்டிப்பாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடங்க உள்ள புது வருட சிறப்பாக அமைய இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதசி நாளில் வாங்குவதாலே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 21 தலைமுறை பாவங்களை நீங்கி 16 வகையான செல்வங்களை நிரப்பி செல்வம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமிக்கு மிகவுமே பிடித்தமான வாசம் நிறைந்த பொருளாக பச்சை கற்பூரம் தான். 10 ரூபாய்க்கு வாங்கி வந்து நீங்கள் மஞ்சள் துணியில் முடித்து உங்களது படப்பெட்டியிலோ இல்லைன்னா பூஜை அறையிலோ வைத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் செல்வ சேரும். அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருப்பதால் முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தினமாக இருப்பதால் துவரம் பருப்பை வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வறுமை நிலை என்றே இருக்காது.
அதே போல் துளசி செடியை கடைகளில் வாங்க வேண்டும். இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வைங்க. இலவசமாக இந்த நாளில் வாங்கக்கூடாது. இது உங்களிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்து நீக்கி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பெருமாளுக்கு பிடித்த மாதுளை பழத்தை வாங்கி நெய்வேத்தியமாக வைத்து அதை யாருக்காவது தானமாக இந்த நாளில் கொடுத்தாலே உங்களுடைய 21 தலைமுறை பாவங்களை நீங்கள் வீட்டில் செல்வம் சேருங்க. அதே போல் சுத்தமான தேன் கிடைத்தா அதே சிறிதளவு வாங்கி வந்து பூஜை அறையில் வச்சாலே உங்கள் வாழ்க்கையில் தேனை போல தித்திப்பாக நிச்சயம் மாறும். அதே போல் இந்த நாளில் விரலை மஞ்சள், பச்சரிசி, வசம்பு, கிராமன்னு ரூபாய் நாணயங்களை உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைன்னா குழந்தைகள் கையாலே அதை மஞ்சள் துணியில் கட்டிட்டு வீட்டு நிலைவாசலில் கட்டினாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக பனி போல கரைந்துடுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, யாரையும் அடிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க. மேலும் அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அரிசி சாதம் இல்லைன்னா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை எடுக்காதீங்க. இந்த நாளாக விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் நீங்கள் முன்தினமே பார்த்தீங்கன்னா தசமி நாளே ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி நாளில் அதிகாலை எழுந்தவுடனே நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். இந்த நாளில் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கணும். குளிர்ந்த நீரை நீங்கள் பருகிக்கலாம். விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டு துளசியை பறித்திடாதீங்க. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து வச்சிடுங்க. 7 முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடணும். துளசி இலை வெப்பம் தரக்கூடியதாக இருப்பதால் மார்கழி மாதமான குளிர்காலத்தில் இது உங்களுடைய உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை பயன்படுத்திக்கலாம். முழு நாளும் உணவு இருந்தாமல் இருக்க முடியாதவங்க பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாங்க. இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதோ, விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் விஷ்ணு பாடகளையும் துதிகளையும் ஓதுவதோ இரவு பொழுதை உறங்காது கழிக்க வேண்டுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா துவாதசியில் காலையில் 21 வகை காய்கறிகளை உணவில் இடம்பெறணும். இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற்றிருக்கணுங்க. துவாதசி நாளில் அதிகாலை உணவு அருந்துவதை பாரணை சொல்லுவாங்க. இந்த அதிகாலை உணவு சாப்பிட்ட பிறகு பகலில் உறங்காதீங்க. விரதம் 10வது திதியாக தசமி, 11வதாகிய ஏகாதசி, 12வதாகிய துவாதசி திதியில் பார்த்தீங்கன்னா விரதத்தை மேற்கொள்ளணுங்க. இந்த விரதம் இருப்பவங்க பாவம் அனைத்து நீக்கப்பெற்று வைகுண்ட சேர்வாங்கன்னு சொல்லுவாங்க. சகல சௌபாகியங்களும் நிச்சயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மனநலமும் உறுதியாகும். இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும். உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடைங்க மோட்சத்தை பெற முடியும்னு சொல்லலாம். இது தவிர உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றி அனைத்துமே உண்டாகும். அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி நாளில் நீங்கள் ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ பகவதி வாசுதேவாய, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்லி எத்தனை முறை வேணால் சொல்லி வழிபடுங்க. அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க. உண்மையான பக்தியோடு பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும்னு மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆண்டு மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிசம்பர் 30ஆம் தேதி அமைய இருக்கு. இந்த நாளில் அதிகாலை பொழுதாகிய காலை 4:45 தொடங்கி 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படுங்க. மேலும் 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்களும் இங்கே சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும். இந்த நேரத்தில் பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனம் செய்து வழிபடலாங்க. மேலும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நெய் விளக்கேற்றி மனதார பெருமாளுடைய நாமத்தை உச்சரித்து துளசி இலையால் அர்ச்சனை செய்தாலே நிச்சயம் விரதத்துக்கான பலன் உண்டாகும். அதே போல் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விலகிடுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கம்பளி, போர்வைன்னு அன்னதானம் போன்ற விஷயங்களை செய்தாலும் பெருமாளுடைய அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை
3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.